எஸ்என்எஸ் தனியார் பள்ளியில் நடைபெற்ற ஆண்டு விழா நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிக்காட்டினர். திருவண்ணாமலையை அடுத்த குன்னுமுறிஞ்சி பகுதியில் செயல்பட்டு வரும் எஸ்என்எஸ் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியின் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சி கோலாகலமாக நடைபெற்றது. இதில் பள்ளியின் மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்களது கலை ஆர்வத்தையும் எடுத்துரைத்தனர். பள்ளி மாணவ மாணவிகள் தங்களது திறமைகளை வெளிக்காட்டும் விதமாக நாடகம், நடனம், பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகளையும் நிகழ்த்தி காட்டினர். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட மாணவர்களுக்கு பரிசு மற்றும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக கலைமாமணி தமிழிசைவேந்தர், முனைவர் புஷ்பவனம் குப்புசாமி கலந்து கொண்டு மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்தி வளர்ச்சியடைய ஊக்குவிக்கும் விதமாக சிறப்புரையையும் வழங்கினார். பள்ளியின் 25வது ஆண்டு விழா நிகழ்ச்சியில் பள்ளியின் தாளாளர், அறக்கட்டளையின் தலைவர், துணைத் தலைவர், உறுப்பினர்கள், தலைமை ஆசிரியர் உட்பட பள்ளியை சேர்ந்த இருபால் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
போனாலும் திரும்ப வராது அப்படின்னா, அதாவது இதுவரை யாரும் காணாதது, இனிமேல் காண முடியாதது, வந்தா நம்மகிட்ட இருக்காது, போனால் திரும்ப வராது. அது என்னது? இதுவரை எவரும் காணாதது, இனிமேல் எவரும் காண முடியாதது, வந்தால் நம்மகிட்ட இருக்காது, போனால் திரும்ப வராது. அது என்னது? அப்படிதான் என்ன சொல்றீங்க? உயிரும் சொல்லுவீங்க, பணம்னு சொல்லுவீங்க, என்னமோ சொல்லுவீங்க. விட தெரியுமா? கிராமத்து மக்கள் போட்டது. இதுவரை எவரும் காணாதது, இனிமேல் எவரும் காண முடியாதது. அது என்னது? நாளை. நாளை என்பதை நீங்கள் பார்க்கவே முடியாது. நமக்கு பின்னாடி அது வந்தா நமக்கு கண்டாது, போயிடும். போனா திரும்ப வராது. நேற்று திரும்ப வருமா? நேற்று என்பது திரும்ப வருமா? வராது. ஆகவே இன்றையும் நாளையும் நம்மிடம் இருக்கிறது. இந்த இன்றையும் நாளையும் நாம் நல்ல திறமையோட நமக்கு பயன்படும்படியாக நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். படிக்கிற காலத்துல நான் எப்படி படிச்சேன்? சும்மா சொல்றேன் கேளுங்க. நீங்க எல்லாம் இப்ப வந்து சைக்கிள்ல வர்றீங்க, இல்ல உங்க அப்பா வந்து ஸ்கூட்டர்ல கொண்டாந்து விடுறாரு, இல்ல பஸ்ல வர்றீங்க, இல்ல பள்ளி வாகனத்துல வர்றீங்க. நான் எப்படி படிச்சேன் தெரியுமா? ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் நடந்து படிச்சேன். 2 கிலோமீட்டர் இல்ல, 20 கிலோமீட்டர். இங்க போறது 10 கிலோமீட்டர், வர்றது 10 கிலோமீட்டர். தினம் நான் பால் பழமும் சாப்பிட்டு தான் படிச்சேன். அவ்வளவு பழக்காரா இல்ல, நான் ஏழை இருந்தாலும் பால் பழமும் தான் எனக்கு கிடைக்கும். பால் என்ன தெரியுமா? அன்னப்பால். பழம் என்ன தெரியுமா? மிளகா பழம். அதுதான் மதிப்பெண் பெறுவது மட்டுமே படிப்பல்ல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்க் வாங்கிட்டா 8ஆம் வகுப்புல பிளஸ் 2ல அதிக மார்க் வாங்கினா மட்டும் நீங்க அறிவாளி அல்ல. நம்மை சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது தான் அறிவு. சுற்றிலும் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த நாட்டில் என்ன நடக்கிறது நாட்டில் பக்கமே தெரியாது, ஆனால் மதிப்பெண் ஒரு நிறைய வந்திருக்கும். அது படிப்பு. எல்லாவற்றையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். படிப்பு மட்டும் அல்லாமல் மற்ற வகையிலும் கவனம் செலுத்தலாம். நீங்க உங்களுக்கு நல்ல பேச்சு திறமை இருக்கா? பேச்சாளரா வாங்க. எழுத்து திறமை இருக்கா? எழுத்தாளரா வாங்க. பாட்டு திறமை இருக்கா? பாட்டு படிங்க. இசைக்கருவிகள் மீது ஆசை இருக்கா? இசைக்கருவிகளை வாசிங்க. கவிதை எழுதுகிற ஆற்றல் இருக்கிறதா? கவிஞராக வாழுங்கள். கதை எழுதுகிற ஆசை இருக்கா? கதையாசிரியராக வாழலாம். எந்த நிலையில் வந்து உங்களோட திறமையை, படிப்பை கவர அதை கொண்டு நீங்கள் உயர்த்தி கொள்ளலாம். ஒரு உலக அதிசயம். நம்மளால வாழ்க்கையில முன்னேற முடியுமான்னு நினைக்கலாமா? அது எவ்வளவு கேள்விக்குரியது. நினைச்சு பாருங்க. நான் நினைச்சு பாருங்க. இதெல்லாம் விவசாய நிலம் தானே, சுத்தி சுத்தி இந்த பக்கத்துல விவசாய நிலம் தானே. நெல் விளைச்சதுக்கு அப்புறம் என்ன நினைப்பாங்க? எள்ளு விளைப்பாங்க. எள்ளு விளைச்சு பார்த்துருக்கீங்களா? எள்ளு கருப்பா என்ன மாதிரியே கருப்பா இருக்குன்னு கவலைப்படாதீங்க. கருப்பா இருக்கிற நிலக்கரி தான் முத்தி முத்தி வைரமா மீது. கருப்பு தான் அழகு. கருப்பு தான் அழகு. வாட் இஸ் இந்தியன் கலர்? பிளாக். நீங்க பாஸ்போர்ட் அப்ளை பண்ணீங்கன்னா நான் பாஸ்போர்ட் கடவுச்சிட்டு லண்டன் போகணும் அப்படின்னு பாஸ்போர்ட் என்ன பண்ணீங்கன்னா அதுல ஒரு காலம் இருக்கு. கலர் கலர்னு கேட்டுப்போம். என்ன கலர் எழுதுவீங்க நீங்க? கோதுமை கலர், எலுமிச்சை கலர், தக்காளி கலர். இப்படிலாம் எழுதினா உங்களுக்கு பாஸ்போர்ட் தர மாட்டான். பிளாக் எழுதணும். இந்தியன் கலர். அப்ப பிளாக் எழுதுனா என்ன அர்த்தம்? உசுப்பு பிளாக் தான், உப்புசாமியும் பிளாக் தான். இந்தியன் கலர் இதுல என்ன? எலுமிச்சை கலர், தக்காளி கலர். கலர் என்ன பண்ணுவது? கலர் என்பது இருக்கணும், எண்ணத்தில் இருக்க வேண்டும். உங்களுடைய எண்ணம் வண்ணமாக இருக்க வேண்டும், கூத்து கூறணும். அதுதான் கலர். முதல்ல கூப்பிடுறது பாட்டிக்கு அப்படின்னு பார்க்கிறேன். யார் முதல்ல கூப்பிடுவோம்? யாருவோம்? ஊர் தலைவர் தான் முதல்ல கூப்பிடுவோம். கரெக்டா? ஊர் தலைவரை கூப்பிட போறப்போ எம்எல்ஏ வந்துட்டார். எம்எல்ஏ வந்து கார் வந்துடுறாங்க. எம்எல்ஏ சார் வாங்க சார், பந்தி வாங்க சார். எம்எல்ஏ இறங்குறப்ப எம்பி வந்துட்டார். இப்ப யாரை கூப்பிடுவோம்? முதல்ல எம்பி. அப்போ பந்திக்கு முதல்ல யாரை
பந்திக்கு முந்தினது யாரு? பதவியில் படிப்பில் சார்ந்தவனாக இருக்கக்கூடிய ஒருவரை நாம் முதல்ல கூப்பிடுவோம். அப்போ பந்திக்கு முற்றுமொழியாக நீ உன்னை உயர்த்திக்கொள், தலைவராக இரு என்று கூறு. சரி, படைக்கு பின்றது அதுக்கு அர்த்தம் இருக்கும்ல. நல்லா பாருங்க, படைக்கு பின்றது யார் தெரியுமா? தளபதி. தளபதி முன்னாடி போக மாட்டார். முன்னாடி போனா ஒரு தளபதி அல்ல, முன்னாடி போனவன் வீரன் தான். தளபதி தான் இயக்குவார். என் குதிரைப்படைகளை இப்படி செல்லுங்கள், யானைப்படைகளை அப்படி செல்லுங்கள், காவல் படைகளை இப்படி செல்லுங்கள் என்று பின்னாடி இருந்து கொண்டு அந்த அந்த வீரர்களை முன்னெடுத்துவார் அவர் தளபதி. அப்ப படை போர் என்று வரும்போது தளபதியாக இரு, ஊர் என்று வரும்போது தலைவனாக இரு, அப்படியாக உன்னை உயர்த்திக்கொள் அப்படின்னு சொல்றதுதான் பந்திக்கு முன்பு படை.